சாண்டனர் வராரு, மாஸ்டர் கிளாஸ். இப்படி ஒரு பவுலிங் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு டைட்டா வந்து எப்படின்னு தெரியல. எல்லாமே ஸ்டெம்ப் டு ஸ்டெம்பா தான். ஒண்ணு உள்ள லெக் ஸ்டெம்ப நோக்கி அப்படி உள்ள வருது, இல்லன்னா அப்படி ஆஃப் ஸ்டெம்புக்கு வெளிய போகுது. கரெக்ட்டா அதான் ஒரு லெந்த் புடிச்சு போட்டான். அவ்வளவு வேரியேஷன்ஸ் கிடையாது பாருங்களேன். இன் டெர்ம்ஸ் ஆஃப் கையில இருந்து வெளிய வரதுக்கு. அவர் வந்து ஒரு சுனில் நாராயண் கிடையாது, வருண் சக்கரவர்த்தி கிடையாது, அஸ்வின் கிடையாது. பட் ஸ்டில் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிறாரு. ஃபிளைட் குடுக்கறதா இருக்கட்டும், கிரீஸ யூஸ் பண்ற விதம், அதெல்லாம் பயங்கரமா யூஸ் பண்றாருங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, சிஎஸ்கேல இருந்த வரை கேமே கிடைக்கல. எவ்வளவு 15, 16 மேட்ச் தான் அவ்வளவு சீசனா இருந்து விளையாடி இருக்காரு. ஐ திங்க் விளையாடுறத விட மொத்தமா இங்க ஒரு சீசன்ல மும்பைக்காக விளையாடிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ குட் டு see ஸ்ரீராம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் அவர்தான். மேட்ச் வின்னரா இருக்கிறாரு. சிஎஸ்கேலயுமே பாத்தீங்கன்னா அங்க இங்க ஒரு மேட்ச் எப்பவாச்சும் கிடைக்கும், யாராவது அவைலபிள் இல்லைன்னா அந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு வந்து. இல்ல இன்னொரு பெரிய ஃபேக்டர் என்னதுன்னா, அவர் ரொம்ப நல்லா போலிங் போட்டார். அவர் தான் ஸ்பின் பும்ரா அந்த டீமுக்கு. இந்த பர்டிகுலர் டேல அப்படித்தானே இருந்தார். பும்ராவை எப்படி யாராலையுமே அடிக்க முடியாதோ அதே மாதிரி இவரையும் யாரால அடிக்க முடியல. ஆல் ஓவர் வெறும் 11 ரன்கள் தான் கொடுத்தாரு. இன்னொரு விஷயம், ஆமா, அண்ட் ஒரு ஒரு அண்டர் ரேட்டட் திங் வந்து அந்த ஒரு ஸ்டம்பிங் நீங்க பாத்தீங்க. இந்த சீசன் பெஸ்ட் கீப்பர் வெறும் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன். ஐ திங்க் ரிக்கில்டன் தான் நினைக்கிறேன். எல்லா டீமே நீங்க எடுத்துக்கோங்களேன், என்னமா ஸ்கில்ஸ் காமிக்கிறாரு. சூப்பரா இருக்கு அவரோட கீப்பிங் பாக்குறதுக்கு. ரொம்ப 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 மைன்யூட்டா அந்த தேடம்பேருக்கு வந்து அதிகமா வேலை வச்ச ஸ்டெம்மிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணா மட்டும் தான் அந்த ஸ்டெம்மிங் பிடிக்க முடியும். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு கீப்பிங். ஏன்னா சாண்டர் வந்து அவ்வளவு நல்லா போடுறப்போ கீப்பர் வந்து அவரும் வந்து ரொம்ப கான்சியஸா இருந்தா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி டிஸ்மிசல்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் மும்பையோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. ஃபீல்டிங்குமே கேட்ச் விட்டாங்க. பட் இருந்தாலுமே கிரவுண்ட் ஃபீல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு.